ஃப்ரெண்ட் வாங்க நைட்டு டின்னருக்கு கடலை மாவில் ஒரு சாம்பார் டக்குன்னு நம்ம செய்யக்கூடியது பண்ணலாம். ஆயில் விட்டு வழக்கமாக நம்ம கடுகு, ஒரு பிச்சுக்கே ஜீரகம், ரசத்துக்கு போடுவோம்ல அந்த ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 4-5 இருக்கலாம். ஓகே, அவ்வளோதான் போட்டு வெடிக்குது இல்லையா, சிவக்கட்டும். இப்போ வந்து அப்படியே எடுத்து இந்த ஆனியனை போட்டுக்கலாம். போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியனை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. ஒரு பிச்சுக்கே அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பிச்சுக்கேயில். ஓகே, கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன். போதும், ரொம்ப போட்டாலும் ஒரு மாதிரி ஸ்மெல்லு மாதிரி இருக்கும். இது போதும். ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டேன், ஒரு ஆனியன் எடுத்துக்கிட்டேன், பச்சை மிளகாய் இது மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் மேலே கடலை மாவு ஒரு 3 அல்லது 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இதை வதக்கிட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வதங்கட்டும். மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, தனி மிளகாத்தூள் இருக்குல்ல, அது மல்லி பவுடர் நான் போடலை. ஓகே, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருகுது. ஸோ அதனால நம்ம கரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கடலை மாவை நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றும்போது எப்போவுமே இன்னும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற்றிக்கிறது தான் பெட்ரு. ஏன்னா கடலை மாவுன்றதால கெட்டி கண்டிப்பாக கட்டும். நம்ம வந்து நல்லா தண்ணியாகவே ஊற்றி கொதிக்க விடணும்ல. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஸோ தண்ணி நிறையா ஊற்றிக்கோங்க. மேலே கொத்தமல்லியே போட்டுக்கோங்க. உப்பு கண்டிப்பாக போடணும் ஃப்ரெண்ட். ஓகே, இது வந்து அர்ஜென்ட்டுக்கு நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ நான் இது ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நல்லா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா உப்பு எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். மேலே கொத்தமல்லி தழை கண்டிப்பாக போடுங்க. நல்லா கொதிக்க விட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஓகே, கொதிக்கட்டும். மேலே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டேன். ஓகே, இந்த அளவு போதும். ஏன்னா இதுக்கு மேலே வச்சுருந்தோன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இருக்குல்ல, அதை டக்குன்னு பண்ணி விட்டு வெளில போங்க. பாய்.